சோழனும் நிலாவும் அந்த பத்தத்தை கைப்பற்றதுக்கோசரம் அவங்க வீட்டுக்குள்ள மேலே ஏறி வீட்டு ஓடெல்லாம் பிரிச்சு உள்ள நுழையிறாங்க. இவ்வளோ நாள் அந்த வீட்டில் இருந்தாங்க. அந்த வீட்டில் இருக்கும்போது தேடி கண்டுபிடிக்க முடியாம இப்போ போயிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. வீட்டு ஓட்டெல்லாம் பிரிச்சு கயிறு கட்டி இறங்கி எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த பத்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள இறங்குறாப்ல சோழன். மேலே இருக்கிற நிலா வந்து நிலானா நிலா இல்லைங்க, நம்ம ஹீரோயின் நிலா வந்து என்ன பண்றாங்க, சோழனை வந்து பதக்க வைக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு பத்தத்தை தேட வந்திருக்கோம். அதுக்கு உண்டான பதப்பதப்பு கூட இல்லாம கேஷுவலா தேடுறாப்ல, சமையல் ரூம்லாம் தேடுறாப்ல. ஒரு மனுஷனுக்கு ஒரு பத்தத்தை, ஒரு வீட்டு பத்தத்தை எங்கெல்லாம் வைப்பாங்க அப்படின்ற ஒரு நாலேஜ் கூட இல்லாம கண்ட மேனிக்கு தேடுறாப்புல. நிலா வந்து திட்டிட்டே இருக்கிறாங்க, ஐயோ அங்க போய் பாரு எங்க போயிருப்பாரு. நிலா வந்து ஒரு கட்டத்துக்கு மேல டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, போய் ஒழுங்கா தேடுறா அப்படின்ற மாதிரி வாடா போடான்னு அளவுக்கு சொல்லிடுறாங்க. என்னங்க நீங்க என்ன வாடா போடான்னு சொன்னீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நான் அப்படிலாம் சொல்லல, நீங்க உங்க ஒழுங்கா வேலையை பாருங்க அப்படின்றாங்க. சோழனும் அந்த வீட்டு பத்திரத்தை இப்படியே கண்டுபிடிச்சிடறாப்புல. மேல இருக்கிற ட்ரங்க் பெட்டியில எடுக்கிறது. அந்த வீட்டு பத்திரம் பாருங்க புதுசா இருக்கு. பழைய பத்திரம்னா எப்படி இருக்கும் அது மாதிரி கூட காமிக்க முடியாம ஏதோ புது பத்திரத்தை காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கடைசியா அந்த வீட்டு பத்திரத்தை தேடி பிடிச்சி சோழன் எடுத்துறாப்புல. சோழன் வீட்டு பத்திரத்தை எடுத்த உடனே நிலாவுக்கும் சோழனுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்பாடா நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம், இந்த வீடு நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கின்னு வீட்டுக்கு விட்டு வெளியே போலாம் அப்படின்னும் போது அவருடைய பெரியப்பா வேற வராரு, நடேசன் அவங்க அண்ணன் வேற வந்துடுறாப்புல. அதாவது வந்து அவங்க அப்பா வந்து எல்லாருக்குமே ஈக்குவலா ஷேர் பிரிச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாப்புல. அது இல்லாம மற்றவங்க சொத்தை வந்து நம்ம அபகரிக்கணும்னா எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். ஊரா சொத்தை வந்து ஆட்டைய போறதுக்கோசம் நைட்டெல்லாம் வந்து டார்ச் அடிச்சு பாக்குறாப்புல. யாருன்னா உள்ள வந்துடுறாங்களா, அந்த பசங்களெல்லாம் நம்ப முடியாது உள்ள வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை வந்து ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிக்கிறாப்புல. யாருன்னா வர்றாங்களா போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பங்கை பிரிச்சு கொடுத்துடுறாங்க. இருந்தாலும் பாருங்க நம்ம தம்பியினுடைய சொத்துக்கு ஒழுங்கான டாக்குமெண்ட் இல்ல, எப்படின்னா கொஞ்சமா நம்ம ஆட்டையை போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் தங்கச்சி அந்த வீட்டை வந்து பிரிக்கிறதுக்கோசம் என்ன பிளான் பண்ணி கோர்ட்ல கேஸ போட்டு சீல வைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏதோ நிலா வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசனை பண்ணதுனால அந்த வீட்டுல அந்த டாக்குமெண்ட் இருக்கும், வாங்க போய் தேடலாம் அப்படின்னு சோழனை கூட்டின்னு வந்து எப்படியும் அந்த டாக்குமெண்ட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த 4 பசங்களோட இந்த நடேசனும் சரி, இவ்வளவு நாள் நம்ம இந்த வீட்டுல இருக்கிறோம், இந்த வீட்டுல கேஸ் போயிட்டு இருக்கு, இந்த டாக்குமெண்ட் நம்மளுக்கு எதனா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்கும் போதே கொஞ்சம் கூட தேடி பார்க்காம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு சீல் வச்சுட்ட பிறகு அதுக்கப்புறம் நிலான்ற ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டாக்குமெண்ட் இருக்கும் கண்டிப்பா இருக்கும், அது எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்ட போராடி கடைசியா சோழனை கூட்டின்னு வந்து ஓட்ட பிரிச்சு வீட்டுக்குள்ள இறங்கி அப்புறமா அந்த டாக்குமெண்ட் கண்டுபிடிச்சு பாப்பா எவ்வளவு பெரிய விஷயமா இது வேலை செய்யறாங்க. இதே புத்திசாலியா இருக்கிறவங்க இதே வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற யாருன்னா இருந்தாங்கன்னாக்கா அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கும் போதே எதனா டாக்குமெண்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு தேடி இருப்பாங்க, ஒரு சர்ச் பண்ணியிருந்தாங்கனாக்கா எப்போ கிடைச்சிருக்கோம், கேஸ் கோர்ட்டு இதெல்லாம் போகாம அந்த பிரச்சனை முடிச்சிருக்கலாம். இப்போ எனக்கு ஒரு டவுட் வருதுங்க, இப்போ இந்த டாக்குமெண்ட் எடுத்து போய் கொடுத்தா கூட இதை வந்து நீங்க ஃபேக்கா ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்தீங்க அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஆப்ஷன் இருக்கு, இது ஃபேக் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கும் ஆப்ஷன் இருக்கு, அதை கேஸ் போறதுக்கும் ஆப்ஷன் இருக்கு, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அது வந்து டைரக்டர் அப்படி கொண்டு போறாரா இல்ல எல்லா ஃபேமிலியும் வந்து இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாரா? அய்யனார் துணைக்கு வந்து இந்த வீடு வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு பங்கு. எப்படி இந்த சேரன் சோழன் பாண்டியன் இவங்க எல்லாருமே வந்து இந்த வீட்டுக்கு ஒரு அங்கமோ அதே மாதிரி அந்த வீடும் ஒரு அங்கம். இந்த அய்யனார் துணையுடைய நாடகத்துல முக்கியமான அங்கம் வகிக்கிறது இந்த வீடு தான். இந்த வீடு வந்து மக்கள் மனசுல ரொம்ப பேருக்கு இடம் பிடிச்சிருக்கு. எப்பவுமே வந்து நம்ம சொத்தை விட நம்ம அண்ணன் தம்பிங்களோட சொத்தை ஆட்டைய போறதுல அதுல ஒரு தனி சுகம். எப்படியாவது அண்ணன் தம்பிங்களுடைய சொத்தை ஆட்டைய போடணும்னு பல பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இவர் நடேசன் அண்ணனும் எப்படியாவது நடேசனுடைய சொத்தை ஒரு பாகம் போட்டு பிரிச்சு எடுத்துணும்னு பார்த்தாப்புல. ஆனா நிலா வந்து பாத்தீங்கன்னாக்கா அது தவிடி பொடி ஆகிட்டாங்க. நடேசன் அண்ணன் வந்து அந்த வீடை பாதுகாக்கிறது பார்த்தாக்கா என்னவோ வந்து அந்த சொத்தை வந்து 3 பேருக்கு பாகம் நடேசன் மட்டுமே எடுத்துக்கிற மாதிரி அவர் பாக்குறாப்புல. அவங்க சொத்தை வந்து அவங்கவுங்க பிரிச்சு குத்துட்டாப்புல. இருந்தாலும் பாருங்க தம்பி சொத்துல ஒரு பாகம் எடுக்கணும்ட்டு என்ன கண்ணும் கருத்துமா வந்து வீடை வேவு பார்த்துட்டு போறாப்புல. பக்கா பெரிய மனுஷன் தான். சோழன் சொல்றாப்புல, பாருங்களேன் இத்தனை வருஷமா இந்த டாக்குமெண்ட் நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்குது, இந்த டாக்குமெண்ட் நம்மளுக்கு தெரியவே இல்லை பாருங்களேன் அப்படின்னு சோழன் சொல்றாப்புல. அதுக்கு நிலா சொல்றாங்க, நம்ம என்ன நினைச்சோமோ அதே தான் நிலாவும் சொல்றாங்க, இல்லை அறிவு கெட்ட மூலத்தனமா இருந்தீங்கன்னாக்கா நீங்க எங்கிருந்து கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி நிலா திட்டுறாங்க. நீங்க அப்பப்போ எதனா ஒன்று சொல்லி திட்டிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கும் சோழனுக்கும் அது ஒரு ஊடகம் கலந்த 2 பேருக்குள்ளே வந்து கிண்டல் பண்ணிக்கிறாங்க, ஜாலியா பேசிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் அப்பப்போ காட்டிட்டு இருக்கிறாப்ல. இன்னும் நிலா வந்து சோழனை வந்து அந்த ஹஸ்பண்ட் கேட்டகரியிலேயே அதாவது லவ் கேட்டகரியிலேயே இன்னும் அவங்கள வந்து அந்த இடத்துல பொருத்தி பச்சு இன்னும் பார்க்கல.
அதுக்கப்புறமா அடிச்சு பிடிச்சின்னு ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்தவொடனே நாங்கள் உங்கள் ரூம்லேயுமே படுத்துக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி சோழன் வந்து கேட்குறாரு. நீலா வந்து சொல்கிறாங்க, நீ உன் ரூமில் போய் படு சோழா, என் கிட்ட வந்து இந்த மாதிரி வேலைலாம் காமிச்சுன்னா ஒட்டு நறுக்கிடும் அப்படின்றாங்க. கொண்டாட்டி இருக்கிற ரூமில் கூட படுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பினே போயிட்டு அண்ணன் ரூமில் போய் கது தட்டுறாரு. அங்கே யாரும் கது திறக்கிறதுல போலுக்குது. இவர் ஆள்லேயே பத்துட்டு இருக்காப்புல. திருப்பி நிலாவுக்கு வந்து ஒரு டவுட் வருது, இன்னும் சோழன் வாய்ஸ் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எட்டி பார்க்குறாங்க. அங்கே வந்து சோழன் வந்து ஆள்லேயே பத்துட்டு இருக்கிறாப்புல. நீலா வந்து பாவம் பார்த்துட்டு ரூமுக்குள்ளே கூட்டிட்டு போகிறாங்க. சோழன் வந்து அப்படி இப்படி கொஞ்சம் சைட் அடிக்கிறாப்புல. நீலா வந்து வானா சோழன் ஒழுங்காக படுங்க அப்படின்னு சொல்லும்போது சொந்த பொண்டாட்டியை கூட சைட் அடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் புலம்புறாப்புல. நிலா மனசுல சோழன் இன்னும் ஃபுல்லாக வந்து என்ட்ரி ஆகல. ஆனால் சில விஷயங்கள்லாம் சோழன் பண்ணுறதை வந்து அனுமதிக்கிறாங்க. அதாவது வந்து அந்த பத்திரம் எடுத்துகிட்டு வரும்போது அவங்க அண்ணன் வந்தோடனே இவங்க ஓரமாக ஒழிஞ்சுக்குவாங்க. அந்த நேரத்தில் ஏதோ கத்துவாங்கட்டு வாயெல்லாம் பொத்துவாப்புல. அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீலா கொம்னே இருந்துருவாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்க யாருன்னா அந்த மாதிரி பண்ணாங்கன்னா விடுவாங்களா? பண்ண மாட்டாங்க இல்லையா? சில விஷயங்கள்லாம் சோழன் பண்றாப்புல, அதுக்கெல்லாம் நிலா அலர்ட் பண்றாங்க. ஆனா இன்னும் நிலா மனசுல சோழன் வந்து முழுமையா உட்காரல. அது எப்போ வரும், ஏது வரும், வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருமா அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஒரு வழியாக டாக்குமெண்ட் கிடைச்சாச்சு. இதுக்கு மேலே அந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா டெமாலிஷ் பண்ணிட்டு வீடு கட்டுவாங்களா, இல்லை அந்த வீட்லேயே வந்து பேட்ச் ஒர்க் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை இந்த டாக்குமெண்ட்லாம் போலி டாக்குமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கோசம் அதுக்கப்புறம் பின்னாடி ஓடுவாங்களா, இப்படி டைரக்ட் எந்த வழியில் கொண்டு போக போகிறாரு தெரியல. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற மக்களே. நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.